பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான புதிய நாள் காலைகளிலே உங்களை சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையாலும் அவருடைய பலத்தினாலும் அவருடைய பாதுகாப்பினாலும் கர்த்தரை மட்டும் நம்ம எல்லாரையும் நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் தாமே இந்த கால வேளையிலே உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தையை சொல்லி அவருடைய வார்த்தையை சொல்லி நான் உங்களுக்கு செபிக்க விரும்புகிறேன். 91 சங்கீதத்தில் 10ஆம் வசனம், 91 சங்கீதம் 10ஆம் வசனம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 91 சங்கீதத்தில் உள்ள 16 வசனங்களும் கர்த்தருடைய விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, நம்புகிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக, அவர்களுக்கு அரவணைப்பாக கொடுக்கப்பட்டதான ஒரு சங்கீதம். அதில் தான் அவர் சொல்லும்போது, உனக்கு பொல்லாப்பு உனக்கு நேரிட, வாதை உன் கூடாரத்தை, உனக்கு வீட்டுக்குள்ள ஒன்றும் வராது, உனக்கும் வராது, உன் வீட்டுக்கும் ஒன்றும் வராது என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, நீ போகிற வர இடங்களிலே உனக்கு ஒன்றும் நேரிடாது. பாருங்க, ஏற்கனவே ஆண்டவர் ரொம்ப சொல்லப்பட்ட வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாமி 28 வாசிக்கணும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையில் போய் ஆசீர்வம். அதை நீ நம்பினா தான் அது நடக்கும். எத்தனையோ நம்புறீங்க, நம்ம வசனங்கள் வாசிக்கிறோம், அப்படியே மறந்துடுறோம். ஆனால் ஆண்டு வசனங்கள் அது மாறவே மாறாது. அதான் சொல்ற, உனக்கு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நீ வெளியே வரும்போது, உள்ளே போகும்போது, பிசினஸ் விஷயமா போகும்போது, எல்லா காரியங்களிலும் உனக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகும். வாதை என்பது பிசாசினால வரக்கூடிய பிரச்சனைகள். பாருங்க, அந்த வாதை பல விதங்களிலே வந்து கொண்டிருக்கும். அந்த வாதை உன் கூடாரத்தில் வர்றாரு. எல்லாரும் கூடத்தில் வர்றானா, உன் கூடாரத்தில் யார்? உன்ங்கிறது யார் அங்க என்று சொல்லப்படுறது. பாருங்க, எப்பொழுது இதெல்லாம் நடக்கும் என்று சொன்னா அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசித்தா தெரியும். ஏன்னா, கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டார், ஆகையால் பொல்லாப்பு. கர்த்தரை உனக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தான் என்று அவரையே நம்பி இருப்பதுனால, நீ உனக்கு தாபாரமாய் கொண்டதுனால, கர்த்தர் தான் உனக்கு எல்லாம் சொன்னதுனால பொல்லாப்பு இருக்கு. அப்போ யாருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், யாருக்கு பிசாசு வந்து கிரியை செய்ய மாட்டான்? பாருங்க, வாசிக்கிறோம், யோபுவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்திருந்தார். யோபுவை சுற்றிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்திருப்பது யோபுக்கும் தெரியாது, அவங்க பிள்ளைகளுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு நாள் அவன் வந்து சொல்றான், பேசும்போது இந்த டயலாக் பாரு, பிசாசு அவன் பேசிட்டு இருக்கான். நீ என்னப்பா யோபு மேல் கண் வைத்தியான்னு கேட்க அவன் சொல்றான், ஆமா, வந்து பார்த்தா நீர் அவனை சுற்றிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேல் அடைச்சி வச்சிருக்கீங்க, எனக்கு அங்கே ஒன்றும் போய் பண்ண முடியல, எந்த பொல்லாப்பும் பண்ண முடியல, பாருங்க எந்த வாதையும் உங்களுக்கு அனுப்ப முடியல. காரணம், நீர் என்ன செய்யிருக்கிறீர்? வேலி போட்டு இருக்கிற இந்த வேலி இன்னைக்கு தான் அப்படியே கண்கள்னால, இன்னைக்கு அந்த ரேஸ்னால இதனால கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றான். அன்றைக்கு பிசாசு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். பாரு, கர்த்தருடைய பாதுகாப்பு வேலி கிடக்கு பாரு, எனக்கு அங்கே போக முடியல. கர்த்தர் நம்மை பாதுகாப்பார்கள், இங்கே யாரும் வரமாட்டாங்க. அதை சொல்ல, வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லப்படும். அப்போ வாதை அணுகாமல் இருக்கணும்னா, பொல்லாப்பு வராமல் இருக்கணும்னா, கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டார். சோதரம். எகிப்து நாட்டில் ஜனங்களை கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வரும்போது கடைசி வாதை, 10வது வாதை, தலைப்புள்ள சங்கார வாதை இருந்தது என்று நமக்கு தெரியும், வாசித்து கொண்டிருக்கிறோம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க பாருங்க. எகிப்து நாட்டுல மக்கள், அரசன் முதல் ஆண்டி வரையில் மிருகஜீவன் எல்லாரும் தலையீற்றுகள் எல்லாம் மரித்து போனது. ஆனா இஸ்ரவேலில் உள்ள மக்களுடைய பிள்ளைகள் கோசேன் நாட்டுல அங்க தங்கியிருக்கிற நலங்கள வீடுகள்ல ஒரு சாவு, ஒரே நாள் ஒரே இடம் தான், பக்கத்துல இடம், ஒன்றும் சாவு இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அங்கே போட்டிருக்குது. கர்த்தர் சொன்னபடி அங்கே செஞ்சாங்க. ஒன்று என்ன காரணம்னா, அந்த அவருடைய நிலைக்கால்களில், வீடுகளில் நிலைக்கால், சட்டமும் நிலைக்கால்களில், இந்த சட்டத்தில் நிலைக்கால் எல்லாத்துலேயும் கர்த்தர் சொன்னது போல ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பூசி வைத்திருந்தார். அந்த இரத்தம் இயேசுனுடைய இரத்தத்துக்கு அடையாளமானது இன்னைக்கு. அப்போ அந்த ரத்தம் பூசப்பட்டதுனால இந்த சங்கார தூதன் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறான் நம்ம பார்த்தோம் இல்ல, வாதை, இந்த வாதை என்ன செய்யறது, அப்படியே வருது, வந்து ஒவ்வொரு வீட்டையா பார்க்குது, எல்லா வீட்டையும் பார்க்குது. எந்த வீட்டுல ரத்தம் இல்லையோ,
எந்த வீடு கர்த்தருக்குள்ள இல்லையோ அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன செய்யுது, தலைப்பிள்ளை சங்காரங்கள் நடந்தது. நிறைய பேர் செத்து போனாங்க. அந்த ஒரு காரியத்துல தான் இந்த எகிப்தியர்கள் என்ன செய்தாங்க, இந்த இஸ்ரவேலை வெளியே விட்டாங்க. நீ போங்க, அடிமைத்தனத்தில் போங்கன்னு சொன்னாங்க. அதற்கு முன்பாக நடந்த காரியம், எகிப்தில் உள்ள எல்லா குடும்பங்களும், ஏன்னா அந்த குடும்பங்கள்ல ரத்தம் பூசப்படலை, அதை ஒன்று ஆண்டவர் சொல்லலை, சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க, பூசப்படலை. அந்த வீடுகளில் சங்காரத்துடன் போயிட்டான். வாதை உள்ள போய் கூடாரத்தை, அந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் நிறைய பேர் செத்துட்டாங்க. வயசான கிழவர் தலைப்பிள்ளை, அவங்க பையன் தலைப்பிள்ளை, இந்த பையனுக்கு பையன், ஒரு வீட்டில் குறைஞ்சது 3 பேர் செத்துருப்பாங்க. எப்படி இருக்கும் அந்த வீடு? அழுது கூக்குரல விட்டு கொண்டிருக்கிறார். காரணம், வாதை போயிடுச்சு. இன்றைக்கு இந்த வாதை கூடாரத்தில் வராம இருக்கிறதுக்கு அன்றைக்கும் வழி சொன்னாரு, இன்றைக்கும் வழி சொல்லி இருக்கிறார். பாருங்க, கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டபடினாலே வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இந்த வசனத்தை இந்த கால வெளியில கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு சொல்லிக் கொண்டிருக்கிற காரணம், ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார் என்பதை நீ அறிந்திருக்கிறீர்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? காலை எழும்புறோம், டக்கு ஆண்டவரே உமக்கு சோத்திரம், எனக்கு ஆத்திரம், சீக்கிரமா போகணும், வேலை பிடிக்கணும், பஸ் பிடிக்கணும், போகணும், ஓடிக்கொண்டிருக்கலாம் அல்லவா? கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறீர்களா என்று சொல்லி சற்று யோசனை பண்ணிட்டு போ. கர்த்தர் உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் உங்க குடும்பத்தை வந்து நிறைவேறும். நீ ஒன்றும் பயப்பட, நீங்க போகையிலும் மறுகையிலும் ஆசீர்வதிப்பார். நீ கைட்டு செய்கிற வேலை எல்லாம் ஆசீர்வம். நீங்க உபாமி 28 வாசிக்கும் போது அதில் முதல்ல போய் ஒரு 13-14 வசனத்தை நீ வாசினா, ஃபுல் ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்கு தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களுக்கு, அவரை தாபாரமாய் கொண்டவர்களுக்கு. இன்றைக்கு இந்த காலை வேளையில நீ கர்த்தர் தான் எனக்கு எல்லாம்னு சொல்லி நம்பி இருந்தேன்னா கர்த்தரை எல்லாம் முழு பொறுப்பெடுத்துக் கொள்வோம். இன்றைக்கு நம்ம அப்படி இல்லை, எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு நம்மளே நினைச்சிட்டு ஒரி பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார், நீ கவலைப்படாது, நீ அவர் மேல் பாரத்தை வை. நீ என்ன செய், அவர் சொல்றதுபடி கேட்டு நட. அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் ரத்தத்தை பூசின பொழுது பாதுகாப்பு, இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட உங்கள் மேல் பாதுகாப்பு, ஒரு குடும்பத்துல பாதுகாப்பு, உங்க வீட்டுக்குள்ள என்ன வராது. இங்க சொல்லப்பட்டு பாருங்க, பொல்லாப்பு உனக்கு இல்லை, வாதி உன் கூடாரத்துக்கிட்ட வரமாட்டான். கர்த்தர் பாதுகாப்பா. ரொம்ப கொடுப்பீங்களா? நீ அந்த ஆண்டவர் நோக்கி பாருங்க. அந்த ஆண்டவரே எங்கள் வீட்டுல அந்த கதவுல ரத்தம் பூசுங்க, இயேசு ரத்தத்தை நான் பூசுகிறேன், இயேசு ரத்தத்து கோட்டைக்குள்ள மறைந்திருக்கிறேன், உன்னதமான மறைந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களின் குடும்பத்தை ஆசைப்பட உங்களுக்கு அச்சபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவர் இயேசு நாமத்தினால் இந்த கால வேளையிலே ஆண்டவரே வாதி உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேராது. காரணம், நீ கர்த்தரை தாபரமாய் கொண்டபடினாலே என்று சொன்ன வசனத்தை நினைக்கிறோம். பிள்ளைகளுக்கு வசந்த கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி, கூடாரத்தை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, அவர்கள் போகும்போது வரும்போது பாதுகாப்பை கொள்ளும். நீ சொன்ன வார்த்தை நிறைவேற்றும்படி அவர்கள் உங்களுடைய கரத்தில் இருப்பவளாய் மாற்றும். கிருபைகளை மறைத்துக் கொள்ளும். இந்த அருமையான கால வெளியிலே பிதா குமார் பரிசு நாமத்தினாலே இந்த பிள்ளை எல்லாரும் மனமாற வாழ்த்துகிறோம். உங்களுடைய வருகைக்கென்று எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், உங்களுக்கு நிலைத்திருக்க உதவி செய்யும். கிருபைகளை மறைத்துக் நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம், எங்களை முற்றிலும் தாழ்த்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதா. கர்த்தர் உங்களை இந்த காலவெளியிலே அப்படியே செய்வாராக. பொல்லாப்பு வராது, வாதை கூட அணுகாது. கர்த்தரை தாவரமாய் கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு லோக சுவார்த்தை சந்திக்கு வரையிலும் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.